இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் போனாலும் கேட்டு அடைக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நிலமை தான் தமிழுக்கு. இதில் நமக்கு இந்த கதையில் லாஜிக் இல்லைங்கிறத பற்றியும் நடக்கிற கூத்துகளை பற்றியும் நிறைய பேசணும். ஆனால் இன்றைக்கி எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத முழுக்க கார்த்தியும் தமிழும் தான் சொல்லி தராங்க. அடுத்தடுத்த பாயிண்ட் சொல்கிறாங்க. அவர் எதையுமே விசாரித்த மாதிரி காமிக்கல. அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டராக காமிக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவர் எதையுமே சரஸ்வதி கிட்டே என்னம்மா நடந்துச்சு, என்ன ஈவெண்ட் டைம் என்னென்ன, முதல்ல என்ன நடந்துச்சு, நீ எப்படி அந்த இடத்துக்கு வந்த அப்படிங்கிறத கேட்கவே இல்லை. எல்லாத்தையும் அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கூட தெரிஞ்ச விஷயத்த அவர் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் ஜாலியாக உட்காந்து எல்லாம் ஒன்றா சாப்பிட்றாங்க, ஷாப்பிங் கிளம்பி போகிறாங்க. ராகினி என்னவோ தன்னுடைய அண்ணி ஜெயிலுக்கு போனதுக்கு வருத்தப்படுறாங்கன்னாங்க. ஆனால் ஷாப்பிங் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சூப்பர்மா, வெரி குட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக வீட்டு வாசலில் போலீஸ் நிற்கிறாங்க. தமிழ், கார்த்தி எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்க. மொத்தமாக லைனில் கட்டி நிற்கிறாங்க. வரிசையாக லைனில் நிற்கிறாங்க. என்ன லைனில் நிற்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது முட்டாய் வேணுமா அப்படின்னா, இல்லை இந்த பரமு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் தெரியுமா அப்படின்னா, யார், நான் தானே அப்படி தானே சொல்லுவீங்க அப்படின்னு அர்ஜுன் நக்கலாக கேட்க, ஆமாம் நீ தான்டா அப்படின்னு சொல்ல ராகினி, என்ன அண்ணி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்கள், அதில் ஒரு நியாயம் இருக்குது. இவரை போய் எடுக்கிறீங்க, இவரே ஒரு அப்பாவி. நேற்று கூட வாயில் விரல வச்சு பார்த்தேன், கடிக்கவே தெரியல, அவருக்கு குழந்தை மாதிரி அவர் அர்ஜுன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அடப்போமா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இவன் தான் பண்ணியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். பரமு வச்சு ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு, இப்போ உடனடியாக பரமு அரெஸ்ட் பண்ணுறோங்கிறாங்க. பரமு ஐயோன்னு பீதி ஆகிட்டாரு. வேணாம் அப்படின்னா இப்போ வராரா இல்லை அடித்து தரதானே இழுத்து போவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இன்னமும் ஒரு பயம் வந்துச்சு பரமுக்கு. ஏன்னா பரமு ரொம்பவே பயந்த சுபாவம்னா ஆரம்பத்துலேருந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் கொலை பண்ணுறதுக்கு மட்டும் கட்டி எடுத்து போகிறார் ஜாலியாக. என்ன கதைன்னு தெரியல. இந்த இடத்துலையும் லாஜிக்கை காணும். எங்கே தாங்க லாஜிக் இருக்குது இந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உடனே வேகமாக அங்கே கூட்டு போயிட்டு இந்த கண்ணாடியை காமிக்கிறாங்க ஸ்டேஷனில் வச்சு. நீங்கள் போயிட்டு வாங்க மாமா, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நீங்கள் நல்லவர் மாமா, நீங்கள் வல்லவர் மாமா அப்படின்னு இந்த பக்கம் அர்ஜுன் பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே உள்ளார போய் கண்ணாடியெல்லாம் காமிச்சு, நீ தானப்பா அதை பண்ண அப்படின்னா, என் கண்ணாடி முன்னாடியே உடஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் புது கண்ணாடி 10 நாள் முன்னாடியே வாங்கிட்டேன், இந்த கண்ணாடிலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. உடனே அதெல்லாம் இல்லை, இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த பாருங்கள் சார், இந்த மேக்னாவுக்கும் அந்த தமிழுக்கும் கள்ள தொடர்பு இருந்துச்சு, அந்த தொடர்பு தெரிஞ்சதுனால சரஸ்வதி போய் கொண்டா, இதில் தேவையில்லாமல் என்ன எடுக்கிறாங்கன்னு சொன்ன உடனே தமிழுக்கு தாங்க முடியல. ஒத்த கையோடு போய் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காரு பரமன் கழுத்தை பிடிச்சி. உடனே போலீஸ் எல்லாம் சேர்ந்து பிரித்து விட்டு, என்ன தமிழ் நீங்கள் அவசரப்படாதீங்க, அதான் இப்போ ஆதாரம் கிடச்சிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அர்ஜுன் ஒரு லாயரோட வராரு. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கண்ணாடி தான் விஷயம் அப்படின்னா, உடனடியாக பாக்கெட்டில் இருக்காரு. இந்த கண்ணாடி தான் கேட்க வரீங்க, பாருங்கள் கண்ணாடி ரசீது இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பா ரசீது, அப்படியே பாக்கெட்டில் வச்சு சுற்றுறது தான் கேட்க போகிறோன்னு தெரிஞ்சு அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்டால், நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்பீங்கன்னு தெரியும், அதான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னுட்டு. உடனே இப்போ லாயர் வேறு இந்த பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையுமே என் கட்சிக்காரர் மேலே எந்த தவறும் கிடையாது, இவரை போய் எப்படி நீங்கள் சந்தேகத்தின் பேரில் பிடிச்சிட்டு அடிக்க வேறு செய்வீங்களா, நீங்கள் உடனே விடுங்க, இல்லைனா உங்கள் மேலே கேஸ் போடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குன்னு கார்த்தி இன்னொரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா செல்ஃபோன் டவர்லாம் ட்ரையாங்குலேட் பண்ணி எங்கெங்கே இருந்துச்சு, அந்த ஆள் எங்கே இருந்தாங்க கண்டுபிடிப்பீங்கல்ல, அதில் மேக்னா அண்ணி 2 பேரும் அங்கே இருந்தாங்க, அதே இடத்துல தான் இவனும் வந்திருப்பான், அந்த பரம பயிரும் வந்திருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே அதை நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னா, வாரண்ட் இல்லாமல் எப்படி அப்படின்னா, நாங்கள் விசாரிச்சு கிடச்சிச்சு அப்படின்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு இவர் இன்ஸ்பெக்டர். உடனே பரிதாபம் எல்லாம் முடிச்சு நிற்க கொஞ்ச நேரம் கழித்து ரிசல்ட் வருது. ரிசல்ட்டில் பார்த்தா அங்கேயும் அர்ஜுன் பயங்கரமாக திட்டம் போட்டிருக்காரு. 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அந்த ஃபோனு, அதுவும் வேலைச்சேரிக்கிட்டே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் கழித்து அடையார்கிட்ட தான் இது ஆன் ஆகுது அப்படிங்கிறாங்க. சார்ஜ் இல்லாமல் போச்சு, நான் மாப்பிள்ளை அனுப்பின ஒரு வேலையாக போனேன் அப்படின்னு சமாளித்த உடனே இந்த இடத்துலையும் ஆதாரம் இல்லை. சரி ஆதாரம் இருந்தால் வாங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு என் கிளைண்ட்டுக்கிட்ட வராதிங்க அப்படின்னு லாயர் வேறு திமிரா பேசிட்டு பரமனை வெளில கூப்பிட்டு போயிடுறாங்க. அர்ஜுன் அதுக்கப்புறம் பார்த்தா பரமன் கூட ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு, என்னை மட்டும் அடிச்சுருந்தா நான் வளரிருப்பேங்கிறாரு அவர், அதனால தான் உன்னை கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு இவர் சொல்ல, அப்போ என்னை காப்பாற்ற கூட்டம் இல்லையா, உன்னை காப்பாற்றிக்க தான் கூட்டு வந்தியா அப்படின்னா, யாரை காப்பாற்ற கூட்டம் தான் என்ன, வெளில வந்துட்டான், அந்த அர்ஜுன் சிக்கிட்டான், எந்த இடத்துலையும் அவனால் தப்பிக்க முடியாது, நான் முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் வாங்கி வச்சிட்டேன், அதே மாதிரி இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி தான் நான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண சொன்னேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு. பிறவி கிரிமினல் யானி அப்படின்னு அவர் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் பரமும். இதுக்கு நடுவில் எல்லா சைட்லையுமே இவனுக்கு மேலே தான் சந்தேகமாக இருக்குது. வேணும்னே பர்ஃபெக்டாக கையில் ரிசிப்டோட சுற்றுறானுங்க. அதுவும் கண்ணாடி வாங்கின கடையில் சிசிடிவி கேமராவே இல்லாத கடையாக பார்த்து வாங்கியிருக்கான். தேர்ஃபோர் ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. செல்ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அடையாரில் எங்கே இவங்களோட மேகனாவுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கோ அந்த ஏரியாவில் ஆன் பண்ணியிருக்கானுங்க. எல்லா பக்கமுமே கிரிமினலாக பக்காவாக பிளான் பண்ணியிருக்கானுங்க. இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கையை விரிக்க, அப்போ இன்னொன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டோ டிரைவர் தான் ட்ராப் பண்ணாங்க. இதை நம்ம அப்பவே சொன்னோம், ஆட்டோ டிரைவர் தான் ட்ராப் பண்ணாங்க. அந்த ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட பேசி அவர் மட்டும் ஆதாரத்தை கோர்ட்டில் கொடுத்தாருன்னா அதை வச்சு சரஸ்வதி தப்பிச்சிடலாம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க கார்த்தியும் தமிழும்.
உடனே போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே ஆட்டோவில் வந்தாங்களா, சரஸ்வதி யார், ஓ நான் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டேன் அந்த பொண்ணா, சரி 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 அப்படின்னு இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்காரு அவர். அதனால் இப்போ அந்த ஆங்கிளில் அடுத்து இறங்குறாங்க. அதையும் அர்ஜுன் கெடுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையான விஷயங்கள் தவிர எல்லா தேவையில்லாத விஷயங்களும் நடக்கிறத பற்றி இந்த கதையில் என்ன கருத்துங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு